உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டு ஸ்லாபில் 2 கால்கள் கட்டப்பட்டும் 2 கை மணிக்கட்டுகள் அறுக்கப்பட்டும் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு கூத்தாண்டவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஜயகுமார் தனலட்சுமி தம்பதியர். இவர்களுக்கு 12, 8 மற்றும் 5 வயதுகளில் 3 குழந்தைகள் உள்ளனர். லாரி ஓட்டுநராக பணியாற்றி வரும் விஜயகுமார் தனது மனைவி தனலட்சுமி பேரணாம்பட்டு நகரில் பல வீடுகளில் வீட்டு வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்களது வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக கணவர் விஜயகுமார் மேல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வீட்டில் சோதனை நடத்திய போது வீட்டு ஸ்லாபில் 2 கால்கள் கட்டப்பட்டும் 2 கை மணிக்கட்டுகள் அறுக்கப்பட்டும் தனலட்சுமி உயிரிழந்த நிலையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக கணவர் விஜயகுமாரிடம் மேல்பட்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கணவனுக்கு தெரியாமல் மனைவியின் உடல் எப்படி ஸ்லாபுக்கு வந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் போலீஸ் விசாரணைக்கு பிறகே உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.